வணக்கம் மக்களே. தமிழக மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா, வர 2026 எலெக்ஷனில் வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே அப்படின்னு நிறைய கட்சிகள் வந்து போட்டி போட்டுட்ருக்காங்க. நமக்கு வந்து தயவு செஞ்சு இந்த முறையாச்சும் அனைவரும் வந்து வேண்டி கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்காக நான் கேட்குற மாதிரி ஒவ்வொருத்தரும் நினச்சி பாருங்கள். என்னென்னா, மக்களுக்கு வந்து ஒரு டைம் ரூபா 2000 ரூபா 3000 இல்லை 10,000 அந்த மாதிரி அறிவிக்க தராங்க. அந்த 10,000 வச்சு ஒரு அட்டைக்கு 10,000 அப்படின்னா ஒரு ஊரில் எத்தனை அட்டை இருக்குது, அப்போ தமிழ்நாட்டில் எத்தனை அட்டை இருக்குது? அவ்வளோ பணத்தை வச்சு ஏன் நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணக்கூடாது? இலவசன்றது வேணாங்க. இலவசன்றதை தவிர்த்துட்டு மக்களுக்கு வந்து இப்போது நான் இருக்கிற ஊரில் வந்து, நான் எந்த ஊருன்னு சொல்ல விரும்பலை. நான் இருக்கிற ஊரில் வந்து குடி தண்ணீருக்கு நிறைய பிரச்சனை, விவசாயிகளுக்கு தண்ணீர் பிரச்சனை, நிலத்தடி நீர் பிரச்சனை. இப்போது நம்ம ஒகேனக்கல் அந்த மாதிரி பவானி அந்த மாதிரி தண்ணீர் ஓடுற நிலத்துலேருந்து கால்வாய்க்கள் மூலமாக அனைத்து ஊர்களுக்கும், அனைத்து நிலங்களுக்கும், அனைத்து பாசன பயிர் பண்ணுற அளவுக்கு கால்வாய்க்கள் அமைக்கலாம். அந்த மாதிரி டிவிகே விஜய் அண்ணா சொன்ன மாதிரி ஸ்கூல்ஸில் வந்து நிறைய டீச்சர்ஸ் இல்லாமல் இருக்காங்க. ஸ்கூல்ஸில் வந்து ஹாஸ்டல் வசதி இல்லாமல் இருக்குது. காலேஜஸில் வந்து ஹாஸ்டல் வசதி இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி ஹாஸ்டல் வசதி வந்து உண்டாக்கலாம். ஏன்னா அங்கே தான் வந்து பாமர மக்கள் படிக்க வசதி இல்லாதவங்க வந்து தங்கி படிக்கிற அளவுக்கு வசதி இருக்கும். அவங்களுக்கு ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணி அங்கேயே ஹாஸ்டல்லே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தரலாம். அந்த மாதிரி தொழிற்சாலைகள், நிறைய தொழிற்சாலைகள் வந்து இப்போது ஒசூரில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது. அந்த மாதிரி எல்லா சைடில் வந்து ஒரு சில ஏரியாலாம் தொழிற்சாலை இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா நிறைய ஏரியாவில் வந்து தொழிற்சாலைகள் எல்லாமே இருக்குது. தொழிற்சாலை இல்லாத ஏரியாவில் வந்து தொழிற்சாலை அமைச்சா அந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு வந்து படிக்காத எல்லாருக்கும் வந்து ஒரு தொழில் வாய்ப்பாக அமையலாம். அந்த மாதிரி தொழிற்சாலைகள் உண்டாகிடலாம். நிறைய பேர் வந்து பாமர மக்கள் வந்து ஹாஸ்பிட்டல் உடல்நல சைட்லாம் ஜிஹெச் போகும்போது ஒரு பெரிய செலவுக்கெல்லாம் வந்து பணம் செலவு பண்ண முடியாமல் ஜிஹெச்சில் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாத அளவுக்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து எல்லாம், அதாவது உடலில் எத்தனையோ வியாதிகள், நோய்கள் எல்லாம் வருது. குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் வந்து ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்லேயே ஃப்ரீயாக எல்லாமே பார்த்துக்கிற அளவுக்கு ஹாஸ்பிட்டல் தரத்தை உயர்த்தணும். எல்லா விவசாயிகளுக்கு தகுந்த மாதிரி, பாமர மக்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்கூல் வசதியும் இருக்கணும். தொழிற்சாலைகள் அமைக்கணும். நீர்ப்பாசன குழாய்கள் வழியாக நீர்ப்பாசனம் ஆந்திராவிலலாம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும், அதாவது கால்வாய்க்கள் மூலமாக நீர்ப்பாசனம் பண்ணுறாங்க. விவசாயிகள் நல்ல செழிப்பாக இருக்குது. அந்த மாதிரி நீர்ப்பாசனம் செய்யலாம். நீர்ப்பாசனம் செய்யும்போது நிலத்தடி நீரில் மண்ணுக்கு கீழே தண்ணி எடுத்துகிட்டே இருக்கும். குடிநீருக்கு பிரச்சனை வராது, விவசாயிகளுக்கு பிரச்சனை வராது. அந்த மாதிரி நிறைய விவசாயிகள் வந்து பயிர்க்கடன் வாங்கியிருக்காங்க. நிலங்கள் இல்லாதவங்க மக்கள் வந்து நிறைய பேர் வந்து நகைக்கடன் அடமானம் வச்சு வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாச்சும் எத்தனையோ தள்ளுபடி பண்ணுற மாதிரி நகைக்கடனோ பயிர்க்கடனோ விவசாயிகள் தகுந்த மாதிரி அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணலாம். விவசாய பொருட்கள் ஊரிய உரன்றது பாதி விலை கம்மியாக கொடுக்கலாம். ஏன்னா இப்போ விவசாயத்தில் ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி பண்ணலாம். ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். எந்த கட்சி அமைச்சாலும், யார் தலைவராக வந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு இந்த மாதிரி ஏதோ சிறு எனக்கு தெரிஞ்சது சொன்னேன். அந்த மாதிரி ஏதோ சிறு நன்மைகள் செய்யுங்க. தமிழ்நாட்டில் கொஞ்சமாச்சும் முன்னேற்றுங்க. நன்றி, வணக்கம்.